தேமுதிக பிரேமலதா விருதாச்சலத்தில் கையுறையுடன் ஓட்டு கேட்கும் நிலை. அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இப்போ இருக்கிற பழனிசாமி, இல்லை முதலமைச்சராக இருக்கிற இப்போ ஸ்டாலின், பாரத பிரதமரே வந்தால் கூட சாதாரண மக்களுக்கு இல்லை, கையை கொடுத்து தான் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிரச்சாரம் கொடுக்குறாங்க. இவங்க மக்களுக்கு இல்லை கையை கொடுத்தா இவங்களுக்கு எதனா நோய் தொத்திக்குமா, இல்லை மக்கள் கையில் எதனா குறை இருக்கு, நோய் இருந்தால் இவங்களை கையில் ஒட்டிக்குமான்னு தெரில. இவங்க கையோட இப்போ பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போவே கையை கொடுக்கறதுக்கு அச்சப்பட்டுங்கன்னு கையுறையோட வளம் வர பிரேமலதா இவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பாருங்கள். மக்கள் போய் பார்க்க வந்தால் கூட 10 அடி தொலைவில் நின்று தான் கோரிக்கை மனு வாங்குவாங்க பொழுது. மனுவை கூட கையில் வாங்க மாட்டாங்க பொழுது. எதை வச்சு வாங்குவாங்கன்னு நமக்கு தெரில. ஆனால் ஒரு விஷயத்தை யோசிக்க பிரேமலதா மறந்துட்டாங்க. என்னென்னா, நீங்கள் மக்களுக்கு அதில் கையை கொடுத்தா உங்களுக்கு எதா நோய்பட்டுக்குமோ, இல்லை கிருமி பாதிப்பு உண்டாயிடுமோன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, மக்கள் தான் யோசிக்கணும். பிரேமலதா கையில் கையை கொடுத்தா நமக்கு எதனா வியாதி வந்துடுமோ, நமக்கு எதனா நோய் தொற்று வந்துடுமோன்னு சொல்லிட்டு மக்கள் தான் யோசிக்கணும். ஆனால் அக்கா, நீங்கள் அப்படியே உள்டாவாக யோசிக்கிறீங்க. மக்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு நான் அட்வைஸாக விருத்தாச்சலம் தொகுதி மக்கள் என்ன சொல்கிறேன்னா, பிரேமலதா போன்ற ஒருத்தவங்கலாம் கையை கொடுத்தாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு கையை கொடுக்காதீங்க. நீங்கள் கையில் அப்படி வணக்க வச்சுட்டு போயிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களோட உடம்புக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. ஆனால் பிரேமலதாக்கா அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். கையுறையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம். மக்கள் தான் உஷாராக இருக்கணும். நீங்கள் கையை கொடுக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு மக்கள் தான் உஷாராக இருக்கணும்.